ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட் ட்ரெய்லர் உடைய டீகோடிங். ஸோ சில விஷயங்கள் அதில் இருக்குங்க, அது நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஸோ அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ட்ரெய்லருக்குள்ளே என்னத்தை நம்ம மிஸ் பண்ணோம்னு ஒன் பை ஒன்னாக நான் என்ன கண்டுபிடிச்சனோ அடுத்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ட்ரெய்லரை ஆல்ரெடி ஒரு 10-15 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். சில விஷயங்கள் வந்திருக்கு அண்ட் ஐ திங்க் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ், லைக் பண்ணுங்க தளபதி ஃபேனாக இருந்தால். அண்ட் லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா, இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுங்க. ஆரம்பத்தில் எனக்கே தெரில, அதுக்கப்புறம் தான் எனக்கு காமெண்ட்ஸும் வந்துச்சு, இப்படி பாருங்கள் ப்ரோ, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குன்னு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிந்தி ட்ரெய்லர் இருக்குல்ல, ஸோ கோட் ஹிந்தி ட்ரெய்லரில் அந்த கடைசியில் வரும்ல ஒரு சீன் நம்ம தமிழில் பார்த்துருப்போம். அதில் அந்த நம்ம மணி அடிச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் அந்த கில்லி ரெஃபரன்ஸோட ஒரு சீன் ஒன்று வரும். மருதமலை மாமணி ஏ முருகன் அந்த சாங்கை போட்டு அவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஹிந்தி ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாலும் தெலுங்கு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாலும் அதில் கம்ப்ளீட்டாக வேறு சீனுங்க. அதே சீனில் இது ஆக்சுவலாக அந்த கில்லி ரெஃபரன்ஸ் போடுறதுக்காகவே, அதாவது தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டுமே இந்த சீனை உருவாக்கி போட்டிருக்காங்க அந்த சாங் ரெஃபரன்ஸ் மூலமாக. பட் ஹிந்தியில் தெலுங்கில் அது இல்லைங்க, அந்த சீனே இல்லை, அந்த கில்லி ரெஃபரன்ஸ் சீனே டோட்டலாகவே இல்லை. அதுக்கு பதிலாக கோட் சூட் போட்ட விஜய் மிஷன் இம்பாசிபிள் டீ மியூசிக் அவரே அதை பாடுற மாதிரி ஒரு சீன் வரும். गार्ड्स ने तुम्हें घेर लिया है, कोई प्लान बी नहीं, प्लान Z तक है हमारे पास. இப்போ உங்களுக்கு தெரியும், வேணும்னா நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு கூட இந்த வீடியோவை பாருங்கள், கன்ஃபார்மாக நீங்கள் நம்புவீங்க. மெயின் பாயிண்ட், இப்போ நாம் கதைக்குள்ளே போயிடலாம். கதை ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு ஆரம்பத்தில் ஒரு ஒன்லைன் ஒன்று சொன்னார்ல, அது என்ன ஒன்லைன்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க போல், இந்த படம் எப்படிப்பட்ட ஜானர்னு கேட்டாங்க போல். ஸோ அதுக்கு நம்ம வெங்கட் பிரபு என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு ஏலியன் மாதிரி ஒரு உருவம், ஒரு கிரியேச்சர் தளபதிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவர் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணுவார்னு ஒரு எமர்ஜென்சியில் இருக்கிற அந்த ஏலியனும் அது கிரியேச்சர், ஏலியன் கூட சொல்லலை, அது கிரியேச்சர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம தளபதி ஹெல்ப் பண்ணுற மாதிரி சீன்ஸுகள், ஸ்டோரி, அதான் ஒன்லைன் அவர் எடுத்து சொன்னார். யோசிச்சு பாருங்களேன், இளைய தளபதி மாதிரி ஒரு ஆக்டரை, ஒரு ஹீரோவை ஒரு சாதாரண ஒரு ஏலியன் வேற ஏதோ இடத்துல தெரியாமல் போயிட்டு மாட்டினாரு. ஏலியன் அவரை அப்டேட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்கும்? கிழிச்சு எத்துற மாட்டோம், ஆடியன்ஸ்லாம் எப்படா தலைவன் அடிப்பான் தானே இருப்பாங்க. பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, கதை ஏலியன் இந்த சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. அதை எப்போயோ அடுத்த இன்டர்வியூங்க, மேபி திஸ் இஸ் நாட் அன் ஏலியன் ஃபில்ம் இருக்கலாம், தெரில. மேபி அந்த யங் விஜய் இருக்கார்ல, அவர் வேறொரு உலகத்துலேருந்து வந்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ காய்ஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த மாதிரி தாட்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு ரெஃபரன்ஸ் என்ன வச்சுருக்காங்கன்னா, அந்த டைட்டில் காட்டுங்க, அதாவது 2 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் ட்ரெய்லரில் அதில் விஜயுடைய கார்ட்டூனிஷ் டைட்டில் கார்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. புவா செம்மையாக இருந்துச்சுங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆல் பிளாக் பஸ்டர் மூவிஸுடைய லுக், நம்ம விஜயுடைய லுக் அந்த கார்ட்டூனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கத்தி விஜய், மெர்சல் விஜய், துப்பாக்கி விஜய், ஐ திங்க் வேலாயுதம் கூட இருந்துச்சு. படத்தில் போட்டிருக்கிறேன் எல்லா கேரக்டர் லுக்கும் பாருங்கள், அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. குவைட் நியூவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தோம்னா, அது விஎஃப்எக்ஸ் பர்டிகுலர்லி அந்த டிஏஜிங் விஎஃப்எக்ஸ். ஸோ ஆரம்பத்தில் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு, அந்த ஸ்பார்க் சாங்கோட என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டீமில் இருந்துச்சு நம்ம விஜய் அவருடைய ஃபேஸ் அந்த சாங்கில். பட் இந்த ட்ரெய்லரில் வேறு மாதிரி ஒரு நேச்சுரலாக தான் அங்கே இருக்குது. அது ஐ திங்க் மேபி ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவங்க பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, சாங்கை மேபி அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி டாக்ஸும் போய்கிட்டு இருந்துரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது. இட் லுக்ஸ் வெரி வெரி குட் ஆக்சுவலாக. எஸ்பெஷலாக அதில் 2 யங் விஜய் வராங்க போல். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பைக்குக்கு பின்னால் உட்கார்ற ஒரு விஜய், அண்ட் ஒரு குட்டி விஜய்ங்க, அவருடைய சன் மாதிரியே இருப்பார். இதில் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் வச்சுட்டு என்னடா இது நம்ம விஜயுடைய மகன், அவருடைய சன் ஜெய்சன் அவர் உள்ளுக்குள்ளே இறக்கியிருக்காங்களான்னு, நான் அதே லுக்கில் தாங்க இருந்தார்.
ஸோ அதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் பார்க்கும்போது தேர்ட் டைம் பார்க்கும்போது மஸ்ட் பி விஜய்ஸ் தி ஏஜிங் சிஸ்டம். ஸோ அது செம்மையாக பண்ணியிருக்காங்க, ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. அவருடைய அதாவது விஜய் சார் எப்படி யங் ஏஜில் இருந்தாரோ அதே மாதிரி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யங் விஜய் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இப்போ அந்த ஏலியன் ஸ்கிரிப்டை நம்ம இப்போ எடுத்தோம்னா சில பேர் இதுதான் ஏலியன் சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லுக் இருக்குது, அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ ஹியூமன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த நுவான்சஸை பார்த்தீங்கன்னா தேர் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ். ஸோ அதை வச்சும் சொல்கிறாங்க ஏலியனாக இருக்கும்னு. அண்ட் அந்த யங் விஜய் இருக்குல்ல, சூப்பர் யங் விஜய் அண்ட் நார்மல் யங் விஜய். ஸோ படத்தில் கூட ஒரு டயலாக்ல சொல்லியிருப்பாங்க, காந்தி வந்து மோகன் சார் சொல்லியிருப்பார், அந்த காந்தி வந்து உருவத்தை மாட்டிக்கிட்டே இருக்காருன்னு. ஸோ மேபி இருக்கலாம் ஒரு ஏலியனாக வந்து அவருடைய உலகத்தில், நம்ம விஜய் சார் இருக்கிற உலகத்தில் வந்து மேபி அவர் ஹெல்ப் ஹீரோ கேட்குற மாதிரி சீன்ஸுகளாக இருக்கலாம், ஸ்டோரியாக இருக்கலாம். நம்ம சயின்டிஸ்ட் விஜய் மாதிரி அவர் தன்னையே மாற்றிக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சீன் வருது அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி. அதை பார்த்தோம்னா அகேன் இந்த லாஜிக் கம்ப்ளீட்டாக சென்ஸே இல்லை, லாஜிக்கும் இல்லை அதில். அது உண்மையிலேயே அப்பாவா இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட். சில பேர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த யங் விஜய் வந்து ஒரு வில்லன் ரோல் ஆக்சுவலாக. எஸ். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசி செக்ஷன் ட்ரெய்லரில் நீங்கள் கடைசி செக்ஷன் போனீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். அது என்ன டயலாக்னு பார்த்தீங்கன்னா, டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, அதை கட்டி 3 தடவை சொல்லியிருப்பார். டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ, டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீன்னு சொல்லி மேபி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் விஜய் கிட்ட தான் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு ஹெல்ப் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்டாபிங் முருகில் குத்துற மாதிரி சில ஐடியாஸ் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், ஒரு புதுசாக இருக்கும், புது ஸ்கிரிப்ட் மாதிரி. விஜய் வர்சஸ் சம் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர், சம் கைண்ட் ஆஃப் அன் ஏலியன். ஆரம்பத்தில் எல்லாருமே நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய ரியல் ஃபேஸை காட்டுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக கூட இருக்கலாம். அதான் வெங்கட் பிரபு ஹீரோ, சயின்டிஸ்ட் விஜய் அகேன் ஹீரோவாக இறங்குறார். இதை வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு இன்னொரு க்ளூ ஒன்று இருக்குங்க ட்ரெய்லரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபர்ஸ்ட் சீன்ஸ் ட்ரெய்லரில் ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு ஸ்டில் ஒன்று வரும், கோத்து விட அவர் நடந்து வர்ற போல். அதில் வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்னு மாதிரி எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம விஜய் சார் வந்து அதில் ஒரு டெரரிசம் ஸ்குவாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர். அப்படி பார்த்தோம்னா அந்த ஒரு குழு தான் ஏலியன்களுக்கு எதிராக இயங்குகிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ தேர் ஹை பாசிபிலிட்டிஸ் அந்த ஒரு விஜய் ஒரு ஏலியனாக இருக்கிறதுக்கும். அண்ட் கடைசியாக வர்ற டைலாக்கை பார்த்தோம்னா இட் குட் பி சம் வில்லனிசம் ரோல் ஆல்சோ. பட் இது தாங்க ஹோல் ஸ்கிரிப்டே. ஸோ எதுன்னு கரெக்டாக சொல்ல முடியல. இந்த நடுவில் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு சீன் இருக்கும். அது நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா மேபி சொல்லுவேன் நம்ம ஃப்யூச்சர்லேருந்து வரோம், ஃப்யூச்சர்லேருந்து வந்து நான் தான் அவங்க மகன்னு சொல்லி அண்ட் யூனோ அவரை நம்ப வச்சு நமக்கு ஹெல்ப் தேவை இது தேவைன்னு அண்ட் தென் லைட்டர் ரீல் ஃபேஸை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படியும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா வாவ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, பர்டிகுலர்லி இந்த ஏலியன் ஸ்கிரிப்டை பற்றி. நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வெங்கட் பிரபு ஒரு அஜித் ஃபேன் ஆக்சுவலாக. ஸோ அஜித் சாருடைய ஃபேன் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் வைக்கணும்ல அவருடைய ப்ரீவியஸ் மூவிஸில். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மங்காட்டா படத்துலேருந்து சத்தியமாக இனி நம்ம குடிக்க கூடாதுன்னு ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அதே டைலாக்கை நம்ம விஜய் சார் ஸ்டைலில் அதை போட்டு காட்டியிருக்காங்க. ஐயோ சத்தியமாக இனிமேல் குடிக்கவே கூடாதுடா, இனிமேல் சத்தியமாக குடிக்கூடாதுடா. ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, தளபதியும் சரி தலையும் சரி, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இப்போ ஐ திங்க் இது வரைக்கும் உலக வரலாற்றில் கூட இந்த மாதிரி ஒரு கிளாஷுகளை நம்ம விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு அவருடைய ஃபேன்ஸ் பண்ண கிளாஷுகள் உலக வரலாற்றுலேயே இருக்கிற ஒரு விஷயம். அது வேறு எந்த ஒரு ஹீரோக்கும் நடக்காது, பிறகும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அந்த 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 அளவு ஒரு இம்பேக்ட் ஜெர்மனியில் இருக்கங்க. எனக்கே இவ்வளோ தெரியுதுன்னா நீங்கள் யோசிக்கணும் அது எந்த அளவுக்கு வேர்ல்டு வைட் ஃபேமஸ்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்ல வரேன்னா விஜய் சாருடைய ஃபைனல் மூவி இது. இன்னொரு படம் வருது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மசாலா மூவின்னு பார்த்தோம்னா இதுதான் விஜயுடைய ஃபைனல் மூவி. ஏன்னா அடுத்தது ஐ திங்க் ஹெச் வினோத் வாரர். ஹெச் வினோத்னாலே ஒரு சீரியஸ் டச், ஒரு த்ரில்லிங்
திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு காமெடி மசாலா மூவி அந்த மாதிரி டைப் அந்த மூவிக்குள்ளே நாங்கள் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. விஜயுடைய கடைசி ஃபேமிலி என்டர்டெய்னர் கோட்டாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே அதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம். ஆக்சுவலாக குவைட் அ லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருந்துச்சுங்க இந்த ட்ரெய்லரில். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச டைலாக்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வரும் ஒரு நடுவில் ஐ திங்க் வரும் ஒரு கடைசியில் தான் ஒரு டைலாக் ஒன்று வயசாச்சு அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும்ல. வயசாச்சு ஸ்குவாட்டுக்குள்ளே இறங்கி நம்ம நாள் ஆச்சு லைக் அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். செம்மையாக இருக்கும். அந்த பிஜிஎம் இருக்குல்ல யுவன், நிறைய பேர் யுவனை ஹேட் பண்ணாங்க கைஸ். இந்த ஸ்பார்க் சாங் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஹேட் பண்ணி த்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு மயஸ்திரங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ ஆல்பம் ஹிட்ஸ். இன்ன வரைக்கும் ஐ திங்க் லவ் சாங்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட அனிருத்தும் டாப்பில் தான் இருக்கார். ஆனால் யுவன் லவ் சாங்ஸ் வந்து இன்ன வரைக்கும் பழைய யுவன் சாங்ஸை நாம் ஃப்ரெஷ்ஷாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் லூப்பில். ட்ரக்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே மியூசிக் டைரக்டர் தான் அது யுவன் சங்கர். அனிருத் ட்ரக்ஸ்ன்னு நம்ம எங்கேயும் சொல்கிறதில்ல, ஹேரிஸ் ஜே ட்ரக்ஸ்ன்னு நம்ம எங்கேயும் சொல்கிறதில்ல. ஆனால் யுவன் ட்ரக்ஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரை த்ரால் பண்ணி அந்த அளவுக்கு அந்த இந்தியன் 2 மாதிரி இப்படி கிழிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் பிஜிஎம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ மூவி. சாங்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் வருங்க, அதுக்கப்புறம் போயிடும். பட் பிஜிஎம் தான் நிலச்சி நிற்கும் ஒரு படத்தில். பிஜிஎம் வகையில் ஐ திங்க் யுவன் மேட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அதுவும் அந்த டைலாக் வருது இல்லை, வயசாச்சு என்ன பண்ணுவான்னு யோசிச்சிங்க. அந்த டைலாக் வரும்போது அவர் பிஜிஎம் ஒன்று போடுறாரு பாருங்க, ஃபூஃப் எங்கேயோ போயிட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுவும் டைட்டில் தளபதி விஜய் ஆரம்பத்தில் வரும். அங்கேயும் ஐ திங்க் 1, 2, 3 பிஜிஎம்ஸ் தான் மேக்ஸிமம் போட்டுருக்கு. பட் பயங்கரமாக இருக்குது. இது தியேட்டரில் கேட்கும்போது தான் எப்படி இருக்குன்னு இப்பயே புல்லாக இருக்கிற காய்ஸ். ஸோ பார்ப்போம். பழைய ஸ்டைலில் அந்த டைலாக்கை போட்டிருக்காங்க. அதுவும் சொல்ல வர்றது அந்த வயசாச்சு. இப்போ விஜய் சார் சொல்கிற, அதாவது எப்படி சொல்லணுன்னா ரஜினி சார் பழைய பல சொன்னது ஓகே வயசாச்சு உண்மையிலேயே. பட் விஜய் சாருக்கும் இப்போ உண்மையிலேயே வயசாகுதுங்க. அதுதான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, முந்தி நம்ம ஆரம்ப டைமில் எவ்வளோ யங்காக பார்த்தோம்ல, ஒரு 25 இயர்ஸ் விஜய் எப்படி பார்த்தோம்னா 25 இயர்ஸுக்கு அப்புறம் 50 இயர்ஸ் இப்போ ஆகுது நம்ம தளபதிக்கு. உண்மையிலேயும் வயசாச்சு இப்போ. ஸோ சூட் ஆகுது, அந்த டைலாக் சூட் ஆகுது. பயங்கரமாக இருக்க போகிறோம், அது மட்டும் கன்ஃபார்ம். ஸோ இவன் நாங்கள் இந்த ட்ரெய்லரில் இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நீங்கள் வேறு ஏதாச்சும் டிகோடிங் எலமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிருந்தா காமெண்ட்ஸில் போடுங்க, மற்றவங்களும் பார்ப்போம், நாமும் பார்க்கலாம். அண்ட் இந்த ஏலியன் ஸ்கிரிப்ட், இந்த ஏலியன் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதைத்தாங்க எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் காமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. லெட்ஸ் see, அது ஒரு கம்ப்ளீட் நியூ ஸ்கிரிப்ட், அது மட்டும் ஷுர். அவ்வளோ நாங்கள் மறக்காமல் நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெர்மனியில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ பபாய், see you.